முதல் சட்டியை எடுத்துக்கவும், நல்லா எண்ணெயை ஊற்றவும், அடுத்து உளுந்தை போடவும், நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வேண்டும். நல்லா வதக்க வேண்டும். அதுக்கடுத்து வெள்ளைப்பூடு ஒரு 4 வெள்ளைப்பூடு போடணும். உளுந்தை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து வேண்டும் பச்சை மிளகாய் 8 பச்சை மிளகா போட வேணும். நல்லா வதக்கணும். 4 மீடியம் சைஸு தக்காளி நல்லா சின்னதாக நறுக்கி போடவும். அதோட சேர்த்து வதக்குறோம். நல்லா வதக்கணும். தீயை கொஞ்சம் நார்மலாக வச்சு வதக்கணும், இல்லைன்னா கறி பிடிச்சிரும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கணும். உப்பு கொஞ்சம் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கிடும். அதுக்கடுத்து புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கணும். சூடை நல்லா வச்சு விட்டு நல்லா சுருள வச்சுட்டு போடணும். அப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கணும். அடுத்து சட்னி வந்துருச்சு. அப்புறமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றவும். மிக்சியை கழுவி வச்சுட்டு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடணும். அதுக்கடுத்து நல்லா தாளிக்கணும். தாளித்து வச்சிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா தோசை நல்லா சூடாகும். மாவு ஊற்றி நல்லா வட்ட விட்டு நல்லா இது போனால் ஈட்டை கொஞ்சம் ஸ்லிம்மு வச்சு விட்ருங்க. மெல்லுசாக வச்சாத்தான் நல்லா முருகணும் தோசை வரும். எண்ணெய் ஊற்றி நல்லாக வேக வச்சு சுருட்டி வைக்கணும். தோசை ரொம்ப ருசியாக இருக்க மாதிரி சட்னியை ஊற்றி நல்லா சாப்பிட்டா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கும்.